எப்பொழுதும் நம்மை காப்பவர்தான் நமது உண்மையான கடவுள். ஆகையால் நம் அனைவரும் நம் கடவுள் கூறுவதை கேட்டுதான் ஆக வேண்டும். இவரையே நாம் நம் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கடவுளுக்கு பக்தர்கள் மேல் கவலையே இல்லை. இனி பக்தர்கள் நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவருக்குள் சூரியனின் வெப்பமும் உள்ளது, அதர்மத்தின் சக்தியும் உள்ளது. அவர் மிக மிக உறுதியானவர். அதற்கான ஆதாரம் உங்கள் கண் முன்னே உள்ளது. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकी. இப்பொழுதும் என் மீது கோபமாக இருக்கிறார்கள். என் தாய்க்கு என் நிலைமையே புரியவில்லை. தாய் ஏன் வீணாக அழுது கொண்டிருக்கிறார்கள்? என்னுடன் நாராயணர் இருக்கும் வரையில் என்னை யாராலும் எதுவும் செய்ய இயலாது. இது ஏன் தாய்க்கு புரியவில்லை? நீங்களே கூறுங்கள், என் தாயார் புரிந்து கொள்வார்களா? நாராயணர் மீது என்னை வைத்திருக்கும் நம்பிக்கை இவ்வளவு உறுதியாக இருக்கும்போது இந்த அளவு எதற்காக நீ சந்தேகப்படுகிறாய் இளவரசே? அசுரகுரு சுக்ராச்சாரியாரோடு வெளியே சென்று வந்ததால் தளர்ந்து போயிருப்பாய். சற்று ஓய்வெடுத்துக்கொள். அப்படி செய்யாதீர்கள் சுவாமி, விட்டுவிடுங்கள். கவலை வேண்டாம் தாயே. நாராயணர் மேல் வைத்த பக்தி, அவர் அளித்த இந்த உயிர் அவருக்கே சமர்ப்பணம். அவருடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு புல் கூட முளைப்பதில்லை.
உடலை விட்டு உயிர் மட்டும் எப்படி போகும்? கேட்கவில்லையா? அமைதியாக உங்கள் எல்லா செல்வத்தையும் கொடுத்து விடுங்கள். ஜாக்கிரதை, அருகே வராதே. வந்தால் எரித்து சாம்பலாக்கி விடுவேன். அப்படியா? அப்படியெனில் நீங்கள் என்னை நெருப்பை வைத்து பயமுறுத்துவீர்களா? அருகே வராதே. மன்னிக்க வேண்டும் தேவி ஹோலிகா. கடவுள் இரணியகசிபு உங்களை உடனே அழைத்து வரச் சொன்னார். இருவரும் என்னையே எரிக்க நினைத்தீர்கள் அல்லவா? நான் சாதாரணமானவள் அல்ல. இந்த உடையும் அப்படிப்பட்டதுதான். இது பிரம்மதேவர் அளித்த வரம். இதற்கு நெருப்பால் எதுவும் சம்பவிக்காது. காப்பாற்றுங்கள் நாராயணரே. பிரகலாதனை காப்பாற்ற ஏதேனும் திட்டம் தீட்டுங்கள் நாராயணரே. எந்த யுக்தியும் எந்த தீர்வும் இல்லை. ஹோலிகாவையும் அவளுடைய வரத்தையும் தடுக்க நம்மிடம் எந்த வழியும் இல்லை. ஒரு பக்தனின் அழைப்புக்கும் ஒரு தாயின் கதறலுக்கும் அருள் புரியுங்கள் நாராயணா. ஏதேனும் செய்யுங்கள் நாராயணா. நாராயணரே, பக்தனின் மூச்சையும் நம்பிக்கையும் காப்பாற்றுங்கள். ஏதேனும் செய்யுங்கள் நாராயணரே. என்னால் எதுவும் செய்ய முடியாது தேவி. என் கைகள் கட்டப்பட்டுள்ளன. தங்களால் இயலாது என்றால் நானே நேரடியாக அங்கு செல்வேன். வேண்டாம் தேவி. நான் தங்களை செல்ல விட மாட்டேன். இது வரத்திற்கும் அந்த விதிக்கும் எதிரானதாகும். என்னை தடுக்காதீர்கள் நாராயணரே. இல்லை தேவி. இப்போது தாங்கள் வலியை மட்டுமே அனுபவிக்கிறீர்கள். ஒருவேளை அங்கு சென்றும் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் அப்போது வலியோடு சேர்ந்த அவமானத்தையும் அனுபவிக்க நேரிடும். மேலும் இந்த சூழ்நிலையில் பிரகலாதனை காப்பாற்ற தங்களாலோ என்னாலோ எதுவும் செய்ய முடியாது. அவமானம் என்ற அச்சத்தால் முயற்சி செய்வதை என்னால் விட்டுவிட முடியாது. நான் செல்லதான் போகிறேன். தாங்கள் செல்லத்தான் வேண்டுமென்றால் வார்த்தையால் அல்ல, ஆயுதத்தால் பேசுங்கள். வார்த்தைகளை அல்ல, தங்கள் பலத்தை பயன்படுத்துங்கள். பிரபஞ்சத்தின் சமநிலையை காக்க, மும்மூர்த்திகளின் வரத்தை காக்க நான் நிச்சயம் பின்வாங்க மாட்டேன். மீறி செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் என்னோடு யுத்தம் புரிந்தாக வேண்டும். ஆயுதம் ஏந்துங்கள் தேவி.